அல்லாஹு தஆலா 5 விதமான உலகங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் படைத்திருக்கிறான். அது முஸ்லிமான மனிதனாக இருக்கலாம், காஃபிரான மனிதனாக இருக்கலாம், அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்கலாம், அல்லாஹ்வை நம்பாதவனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் 5 விதமான உலகங்களை கடந்து அவர் செல்ல வேண்டும். முதலாவது உலகம்தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹா தலஃப வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப. சொன்னார்கள், உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுடைய ஆத்மாக்களும் ரூஹுகளும் ஆலமுல் அர்வாஹில் படையாக பட்டாளமாக இருந்தது. அங்கே யாரெல்லாம் சந்தித்து அறிமுகமாகினார்களோ அவர்கள் உலகத்துக்கு வந்தாலும் சந்தித்து அறிமுகமாகி முஹப்பத்தாகி கொள்வார்கள். அங்கே யாரெல்லாம் ரூஹுகளாக இருக்கும் பொழுது முரண்பட்டு கொண்டார்களோ அவர்கள் உலகத்துக்கு வந்தாலும் முரண்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது முதலாவது உலகம். இரண்டாவது உலகம்தான் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை வாழ்க்கை. தாயுடைய கற்பறை எனும் உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உலகத்தில் தான் 4 விடயங்களை அல்லாஹ் முடிவு செய்கிறான். பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகியுன் அம் சஈதுன். சொன்னார்கள், முதலாவது தாயுடைய கற்பறையில் தான் அல்லாஹு தஆலா இவனுடைய ரிஸ்கை முடிவு செய்கிறான். என்ன சாப்பிடுவான், எவ்வளோ காலம் வாழ்வான், அஜலிஹி இரண்டாவது, மூன்றாவது அமலிஹி, இவன் நல்லமல் செய்வானா அல்லது பாவங்கள் செய்வானா. 4வது விடயம் ஷகியுன் அம் சஈதுன், இவன் சீதேவியா அல்லது மூதேவியா, நல்லவனா அல்லது கெட்டவனா. இந்த 4 விடயங்களையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் முடிவு செய்து விடுவான். சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ் தாயுடைய வயிற்றுக்குள் வைத்தே முடிவு செய்து விடுகிறானே, அப்படி என்றால் நாங்கள் எதற்காக அமல் செய்ய வேண்டும்? எதற்காக நாம் அமல் செய்ய வேண்டும்? சும்மா இருந்து விடலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் இஅமலு, இல்லை, நீங்கள் நல்லமல்களை அதிகமாக செய்யுங்கள். ஏன் தெரியுமா? குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, அல்லாஹ் யாரை எதற்காக படைத்திருக்கிறானோ அந்த அமலை செய்வது அவருக்கு லேசு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ சொர்க்கவாதியா, உலகத்தில் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்வது உனக்கு லேசாக இருக்கும். நீ நரகவாதியா, சிந்தித்து பார், என்னால் நல்லமல்கள் செய்ய முடிகிறதா அல்லது அதிகமாக பாவங்கள் செய்ய முடிகிறதா? சகோதரர்களே, நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். இது 2வது உலகம். 3வது உலகம்தான் ஆலமுத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, 4வது ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை, அதுவும் நிரந்தரமில்லை. ஆலமுல் அர்வாஹ் நிரந்தரமில்லை, முதலாவது. 2வது ஆலமுல் அர்ஹாம், அதுவும் நிரந்தரமில்லை. 3வது ஆலமுத் துன்யா, இதுவும் நிரந்தரமில்லை. 4வது ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை, இதுவும் நிரந்தரமில்லை. அல்லாஹ் 5வது ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அதுதான் ஆலமுல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. இன்பம் என்றால் அங்கே நிரந்தர இன்பம்தான் சகோதரர்களே. துன்பம் என்றால் அங்கே நிரந்தர துன்பம்தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா, நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, நான் ஆகிரத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு உலகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இமாம் குர்துபி சொல்வார், அலா
இன்னமத் துன்யா நவாரத்து ஐகத்தின். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் செழித்து வளரக்கூடிய ஒரு மரத்தை போல. இதஹ்தர்ர மின்ஹா ஜானிபு ஜஃப ஜானிபு. அந்த மரத்தினுடைய ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே செல்லும், அடுத்த பகுதி காய்ந்து வறண்டு கொண்டே செல்லும். ஹியத்தாரு மல் ஆமாலு இல்லா ஃபஜாயிஉன் அலைஹா. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே, ஆசைகள் இருக்கிறதே சகோதரர்களே, இதெல்லாம் பிறக்கும் போது வந்த ஆசைகள் கிடையாது. இதெல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். எப்படி திடீரென்று வந்ததோ திடீரென போகும். பிறக்கும் பொழுது யாராவது இந்த ஊரில், இந்த ஆண்டியாகம என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் சகோதரர்களே, இந்த புத்தள மாவட்டத்துடைய பிரதேசத்தில் நான் பெரும் பெரும் காணிகள் வாங்க வேண்டும், பெரும் பெரும் ஊடுகள் வாங்க வேண்டும், பெரிய பெரிய வாகனத்தில் செல்ல வேண்டும், ஏக்கர் கணக்கில் எனக்கு தென்னந்தோட்டம் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவர்கள் ஒருவர் கையை தூக்குங்கள். பிறக்கும் பொழுது யாரும் ஆசையோடு வரவில்லை. ஏன்? பிறக்கும் பொழுது யாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லாமல் பிறந்தோம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் வந்த ஆசைகள், இமாம் குர்துபி சொல்கிறார், திடீரென்று வந்த ஆசை திடீரென பெய்த்து விடும் சகோதரர்களே. எப்பொழுது போகும் தெரியுமா? தொண்டை குழியை ரூஹ் எப்பொழுது வந்து அடையுமோ, என்றைக்கு சக்கராத் வருமோ அன்றைக்கு காணி விளங்காது, அன்றைக்கு காசி விளங்காது, அன்றைக்கு வாகனம் விளங்காது, அன்றைக்கு குடும்பம் விளங்காது. அன்றைய தினத்தில் அவன் ஆசைப்படுவான், இன்னும் ஒரு நாள் எனக்கு கிடைத்தால் நான் எல்லாவற்றையும் சதக்கா செய்து விடுவேனே. லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் பிற்படுத்த மாட்டாயா? வருடம் தேவையில்லை எனக்கு, மாதங்கள் தேவையில்லை, நாட்கள் தேவையில்லை, வாரங்கள் தேவையில்லை. கொஞ்சம் என்னை பிற்படுத்தினால், ஒரு கொஞ்ச நேரம் என்னை நீ விட்டு வைத்தால் இந்த உலகத்தில் ஃபஅஸ்ஸதக, என்னுடைய அனைத்து சொத்துகளையும் நான் சதக்கா கொடுப்பேன். வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நல்லவனாக மாறி வாரேன், எனக்கு தவணை தர மாட்டாயா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளும் உனக்கு தவணை கிடைக்காது. உலக வாழ்க்கை தான் தவணை. எனவே உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. உலகத்தினுடைய சுகண்டிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஆகிரத்தை மறந்து விடாதீர்கள், கபரை மறந்து விடாதீர்கள், சொர்க்கத்தை மறந்து விடாதீர்கள், நரகத்தை மறந்து விடாதீர்கள். கண்ணை பொத்தியதற்கு பின்னால் தான் அல்லாஹ் நமக்கு உண்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. உலகத்தில் யார் நிரந்தர வாழ்க்கை வாழ்ந்தது? உலகத்தில் யார் நிரந்தர இன்பம் அனுபவித்தது? ஹியத்தாரு மல் ஆமாலு இல்லா ஃபஜாயிஉன் அலைஹா. உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் திடீரென்று வந்த இன்பங்கள். வலல்லஸாத்து ஃபீஹா இல்லா மஸாயிபு. இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே அல்ல, துன்பங்கள் சகோதரர்களே, துன்பங்கள். فلا تكتحل عيناك بعبرة على ذاهب منها. இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி போகக்கூடியவர்களை பார்த்து நீ அழுது கண்ணீர் வடிக்கிறாய், அழுகிறாய். ஆனால் நீ அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? فإنك ذاهب, நீ ஒரு நாளைக்கு போகத்தான் போறாய். உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்குபவர்கள் இருக்கிறாம், உலகத்தில் தெய்வமே இல்லை என்ற நாஸ்திகர்கள் இருக்கலாம். ஆனால் மௌத்தை மறுப்பவன் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்? கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது மௌத்து, கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது மரணம். ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை நாம் சுமந்து செல்கிறோம்.